பர்மிஷன் வந்து வெறும் சிக்கிசம் நிஹாங் சிங் கட்டே தான் இருக்கும். ஓகே, நாங்க வந்து நாங்க கூட வச்சுக்கலாம். இது வந்து எடுக்கவே மாட்டோம், வெளியில உருவக்கூடாது. டர்பன் வந்து நாங்க எடுக்கவே மாட்டோம். தலை போனாதான் டர்பனோட சேர்த்து தலை போவோம். Book your next holiday at Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நிஹாங் சிங் நிஹாங்னா என்ன? ஒன்று கத்தி, அந்த தல்வார் சொன்னேன் இல்லையா, அது. அப்புறம் வந்து யாருக்கு பயப்படக்கூடாது. யாருக்கு பயப்படணும்னாக்கா ஆண்டவன் தவிர ஆயுதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா சாமியாரும் நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்க. யார் இந்த ராமர்லேருந்து ஹனுமான்லேருந்து எல்லாம். இது ஒரு டைப் தல்வார். இது எதுக்குனாக்கா எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. போருக்கு போற மாதிரி புறப்பட்டு வந்திருக்காங்களே, அதை வந்து காவல்துறையினர் வந்து சட்டப்படி தவறுன்னு அவங்கள தடுக்கவும் இல்லை. இது என்ன சொன்னாக்கா சட்டத்தில் இடம் இருக்கு. அதாவது ஒரு சின்ன கத்தி. யார் இப்போ நான் இப்போ ஃப்ளைட்ல போனாக்கா சின்ன கத்தி, அதாவது சீக்கியர் மட்டும் தான், வேற யாரும் போனா கூட எடுத்துட்டு போலாம். சின்னது திருப்பி சொல்றேன், சின்னது எடுத்து போகலாம். சின்னது இவ்வளவுதான் அலவுடு. அது ப்ளூ கலர் வந்து அவங்க ட்ரெஸ் போடுவாங்க. ஏடி அந்த கண்டா, அப்புறம் பேக்ல என்ன சொல்லுவாங்க, இது போடுவாங்க இல்லையா, அது பேக்ல. அது வந்து அவங்களுக்கு வேர்ல்டு பூரா அவங்க எங்கே வேணும் எடுத்து போகலாம். இவ்வளவு பொருட்கள் எடுத்து போகலாம். யார் சட்டத்துல அந்த எஃப்ஆர்ஐ எதுவுமே போட முடியாது. சிக்கிசம் மட்டும் தான் இருக்கு. எப்படி வந்து ஒரு பாரம்பரியத்தை காட்டுறதுக்காக தான் இப்ப வந்திருக்காங்க. கரெக்ட் தான். இது வந்து ஒரு தயார் நிலைக்கோ பாதுகாக்கிறதுக்கோ இல்ல சண்டை போடுறதுக்கோ வரல. சண்டை போடுறதுக்கும் வரல. ஆனா எந்த நேரம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியாது. வணக்கம் நேயர்களே, இன்று பரபரப்பாக நீட் அதுக்கான போராட்டங்கள் டெல்லி முதல் தமிழ்நாடு பல மாநிலங்களிலும் போராட்ட களமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்ட களத்தில் முக்கியமாக ஜந்தர் மந்தர் பகுதியில் வீர வாள்களை ஏந்தியும் ஈட்டிகளை ஏந்தி கொண்டும் சீக்கிய இனத்தார் வந்து ரொம்பவும் வீறு கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ் ஆர்வலரும் இயற்கை நேசருமான ஜஸ்வந்த் சிங் ஐயாவிடம் தான் பேச வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா வாள் ஏந்தி கொண்டும் ஈட்டியை ஏந்தி கொண்டும் வந்திருக்காங்க. இது வந்து எப்படி சாத்தியமாகும்? அதற்கெல்லாம் உரிமை இருக்கிறதா? இது போன்ற பல கேள்விகளோடு சுமந்து கொண்டு உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இது ஒன்று கேள்வி கேட்குறீங்க, அது சரியான இதுதான். அதுக்கு எப்படி பார்த்தோன்னா குரு கோபிந்த் சிங்ஜி அவங்க என்ன சொன்னாக்கா, இந்த கிருப்பான் ஆக்சுவலி வந்து இது பஞ்சாபியோட கிருப்பான்னு சொல்லுவாங்க. தல்வார் சொல்லுவாங்க, கிருப்பான்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். சஸ்திர, இன்னொன்று பார்த்தா சஸ்திர சொல்லுவாங்க. அதாவது தமிழில் பார்த்தா ஆயுதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா சாமியாரும் நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்க. யார் இந்த ராமர்லேருந்து ஹனுமான்லேருந்து எல்லாம். இது ஒரு டைப் தல்வார். இது எதுக்குனாக்கா எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது தல்வார் மட்டும் இல்லை, இன்னும் ஏட்டி சொல்கிறேன், அது வச்சுருப்பாங்க. அப்புறம் கண்டா, அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு இது இந்தியாவிலே பூரா, இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டில் எங்கே வேணும்னாக்கா இது தனியாக ஒரு ஆர்மி. அதாவது ஷார்ட்டாக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது ஆர்மி மாதிரி. இது நம்ம எங்கேயுமே ஒரு பிரச்சனையே வரும்போது எனக்கு அதான் சொல்ல, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எடுக்கவே கூடாது, யூஸே பண்ணக்கூடாது. எப்போ எடுக்கணும்? ஈட்டி, பல ஆயுதங்கள், அதற்கான உடைகள்லாம் போட்டுக்கிட்டு போருக்கு போற மாதிரி புறப்பட்டு வந்திருக்காங்களே, அதை காவல்துறையினர் சட்டப்படி தவறுன்னு அவங்கள தடுக்கவும் இல்லை. ஒருவித பயத்திலையும் அச்சத்திலையும் நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பலவாறு பேசுறாங்க எல்லாருமே. இதுக்கு எப்படி உங்களுக்கு இவ்வளவு உரிமை இருக்குது? கவர்மெண்ட் அதை ஆதரிக்கிறாங்க, அவங்கள ஒன்றும் சொல்றது இல்லையே. அப்ப சட்டத்துல இடம் இருக்கா? உங்களுக்கு எப்படி இந்த உரிமையெல்லாம் வந்துச்சு? அதை பத்தி தான். அதான் இது எப்படின்னாக்கா, இந்தியா மற்றும் இந்த சட்டத்துல சட்டம் வச்சுட்டாங்க. அதாவது அவங்க நிஹாங் சிங் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ், டர்பன் ப்ளூ கலர். நிஹாங் சிங் நிஹாங்னா என்ன? ஒன்று கத்தி, அந்த தல்வார் சொன்னேன் இல்லையா, அது. அப்புறம் யாருக்கு பயப்படக்கூடாது. யாருக்கு பயப்படணும்னாக்கா ஆண்டவன் தவிர. அப்புறம் அது எதுக்கு அவங்க இருக்கிறாங்க? இது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தான். ஏன்னா பழைய காலத்துல முஸ்லீமுக்கு அவங்க மத மாற்றம் பண்ணாங்க. அப்போலேருந்து ஆரம்பிச்சது அது. அவங்க சொன்னாக்கா அந்த நேரத்தில் பிரச்சனையே வரும்போது அதான் முதல்ல கையெடுத்து கும்பிடணும். ஏன் இப்போ இதெல்லாம் செய்யாதீங்க, இந்த மாதிரி கையெடுத்து தான் கும்பிடும். யாரும் எடுக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஒரு காலிலே கூட ஒழுங்க, தப்பு கிடையாது.
கேளுங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அதாவது ஒகேன்ஸா இதில் இதுவே பண்ணக்கூடாது. அதை மீறி பண்ணானாக்கா நீங்கள் கத்தி எடுத்து அவங்க கை கூட வெட்டிடலாம். அந்த மாதிரி வந்து அந்த பீரியட்ல வந்து நம்ம குரு கோபிந்த் சிங்ஜி வந்து எப்போ 1919 இது இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஏன்னா அப்போதான் முஸ்லீம் ஆட்சி இருந்தது இல்லையா. அப்போ இந்த நிறைய மத மாற்றம், இந்த காஷ்மீர் பிரச்சனை, பண்டிட்ஸ் எல்லாம் வந்து, அதாவது அந்த குரு கோபிந்த் சிங் ஐயா அவங்களோட காலம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தான் 10வது குரு, லாஸ்ட் குரு அவங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து குரு நானக்ஜி 10 குரு வந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் குரு. இப்போ லாஸ்ட் குரு அவங்க சொன்னாக்கா நம்ம ஒரு அதாவது வந்து ஒரு வின் பண்ணோம்னாக்கா, ஒரு ஜெயிக்கணும், ஒரு பொருள் ஏதாவது ஜெயிக்கணும்னாக்கா அந்த அப்போ நாட்டு பிரச்சனை, ஹிந்துசம் பிரச்சனை. ஏன்னா அந்த பீரியட்ல வந்து ஹிந்துத்வா வந்து என்னன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன கம்பல்சரி மதம் மாட் பண்ணியிருந்தாங்க. இவங்க சொன்னாங்க நான் மதம் மாற்ற மாட்டோம். அதில் வந்து நாங்கள் டர்பன், அவங்க தான் டர்பன் அந்த இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குருந்தே பண்ணாங்க. ஆனால் டர்பன் வந்து கட்டியிருப்பாங்க. டர்பன் வந்து நாங்கள் எடுக்கவே மாட்டோம். தலை போனால் தான் தலையோட சேர்ந்து தான் தலை நம்ம டர்பனோட சேர்த்து தலை போவோம். அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதான் டர்பன். ஆனால் டர்பனு கூட நீங்கள் அந்த நீட் எக்ஸாமில் நீங்கள் பார்த்துருப்போம், சில இடத்துல கூட பார்த்துருப்போம். எங்கே வந்து அதான் வந்து ஒரு பெண்கள் பெண்கள் அந்த நீட்டை பற்றி பேசுகிறாங்க. நேற்று அந்த இது பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பெண்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா துணி அடையோட ஃபீமேல் அது வந்து துணி கிழிஞ்சிடுது, கிழிஞ்சிடுது. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணானாக்கா அந்த டர்பன் கட்டிட்டு அவங்க ஆன் த ஸ்பாட். ஏன்னா அந்த சூழ்நிலை ஆமாம் அது பாதுகாப்புனாக்கா அவருடைய ஒரு என்ன சொன்ன ஒரு அந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுது. அந்த நேரத்தில் நீ டர்பன் கழட்டலாம், அது தப்பே கிடையாது. இது வந்து அவங்கள அந்த நேரத்தில் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒரு அடிபட்டுச்சு. அதான் வந்து நம்மளோட கொள்கை என்னன்னாக்கா, அதாவது இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீட்டுக்கு இப்போ என்ன போனாங்க இல்லையா, இத்தனை அங்கே பிரச்சனை அங்கே எல்லாம் வந்தது. வரும்போது என்ன பண்ணானாக்கா ஹிந்து வந்து இங்கே ஹிந்துஸ்தான் சொல்லுவோம், ஹிந்து காப்பாற்றனாக்கா ஹிந்து கோயில் மூட்டாங்க. அங்கே வந்து நீங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அவங்க கேட்குறாங்க ஹிந்து கோயில் ஹிந்து ஆளுங்களுக்கு உள்ளே விடலை. அது இதே மாதிரி வந்து ஏன்னா அங்கே ஒரே இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கமிஷனர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பக்கத்தான் தான் கனாட் பிளேஸ்ல அங்கே இருக்குது. அங்கே தான் பார்த்து ஹிந்து கோயில் சொல்லுவோம். அந்த ஹிந்து ஹனுமான் கோயில் அங்கே ஒரு பழைய கோயில் சொல்லுவாங்க, பழைய கோயில் ஹிஸ்டாரிக் டெம்பிள் அங்கே இருக்குது. அங்கே தான் பசங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே விடுங்க, டோரே க்ளோஸ் பண்ணிட்டான், யாரும் உள்ளே விடுவே இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கலாம் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தில் இதில் வந்து நம்ம பங்களா சாஹிப் குருத்வாரா இருக்குது. அந்த குருத்வாராவில் வந்து அவங்க தெரிஞ்சோடனே நீங்கள் யார் வேணால் போனால் அன்றைக்கி ஃபஸ்ட்டு இதில் வந்து நைட்டு வந்து 20,000 பேர் எங்கே ஓடுறதுன்னு தெரியாது. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்டு தான், பெண்கள் இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது புரியல. கோயிலில் அந்த இது மூட்டாங்க, யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி டோரே ஓப்பன் பண்ணல. அந்த நைட்டு 11 மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடக்குது. நைட்டில் இது பண்ணோடனே அந்த கோயிலுக்குள்ளே அவங்க சொல்லிட்டா நீங்கள் யாருன்னு உள்ளே விடலாம் பாருங்கள். அந்த உள்ளே போயிட்டு அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு. இது வந்து பஞ்சாப்லேருந்து இருக்குது நிறைய, அந்த இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அன்றைக்கி 21, 22 நைட்டு எனக்கு சரியாக தரல. அன்றைக்கி தான் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது உள்ளே வெறும் 18 பேர் தான் இருந்திருக்காங்க. உள்ளே வந்த உடனே போலீஸ்காரங்க என்ன சொன்னாக்கா அவங்கள உள்ளே விடாதீங்க. யாரை இவங்க சொன்னாங்க யாருன்னு உள்ளே போகிறான். இவங்க வந்து 18 பேர் வெளியிலே வந்து போலீஸ்காரன் காப்பாற்றினாங்க. அதான் வந்து நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னா அவங்க உள்ளே வர முடியாது. இவங்களை பாதுகாப்பு, நீங்கள் யாருன்னு உள்ளே போங்க. அத்தனை நைட்டு 11 மணிக்கு 20,000 பேர் பாருங்க சாப்பாடு போட்டாங்க. அவ்வளோ பேர் அங்கே இருக்க முடியும். இது பெரிய இடம். அது உள்ளே பண்ணாங்க 20,000 பேருக்கு சாப்பாடு பாருங்க. திடீர்னு எப்போ நம்ம இன்னைக்கு வீட்டில் வந்து 4 பேர் வந்தானாக்கா நம்ம காலையில் ஆரம்பிச்சிடும், மத்தியானம் வெறும் வந்து செய்கிறோம். எடுத்து 4 பேர் 20,000 பேர் செஞ்சுனே இருக்கிறாங்க, போட்டுனே சாப்பாடு. அப்புறம் தங்குறேங்க, இங்கே படுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபேனு, அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை ஓடி கீழே எல்லாம் பண்ணி அவங்க அடிச்சாங்க இல்லையா, காயம் ஆந்திருக்கு. அங்கேயே ஆன் த ஸ்பாட் வந்து அவங்க என்ன பண்ணால் கட்டு போட்டிருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் அங்கேயே பண்ணாங்க, அங்கேயே வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இவங்க வெளியிலேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா எல்லாம் பண்ணாதீங்க, அவங்க யாரை பற்றி கேட்கல. 18 பேர் கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு அவங்களுக்கு வந்து காப்பாறாங்க. யார் வந்து யாருன்னு உள்ளே போங்க, எந்த மதம் ஜாதி, ஒரு மனுஷனு ஜாதிக்கு சொந்தக்காரன் தான் குருத்வாரா சொல்லுவோம் இல்லையா, டெல்லியில் பங்களா சாஹிப் குருத்வாரா இருக்குது. அங்கேருந்து உள்ளே போயிட்டு அவங்க இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் போகிறாங்க, அதுக்கப்புறம் வேற ஆள் வராங்க, அதுக்கப்புறம் சமையல், அப்புறம் அடுத்த நாள்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இப்போ மீண்டும் ஒரு அது மாதிரியான தடியடிகள் நடந்து விடக்கூடாதுன்றதில் வந்து ஒட்டுமொத்த நாடும் வந்து இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிற உற்று நோக்கிட்டு இருக்கும்போது பெரும் படையும் திரளான ஒரு படை போருக்கு போகிற மாதிரி இப்போ கிளம்பி வந்திருக்கிறாங்க.
இது எப்படி இந்திய தண்டனை சட்டத்துல இது மாதிரி வாள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா உடனே எஃப்ஐஆர் தான், ஆயுதம் கொண்டு வரக்கூடாது. இந்த ஆயுதத்தை ஆனா வந்து சீக்கிய மதத்தினர் எங்க வேணாலும் இடுப்புல வச்சு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு மட்டும் அலவுடு இருக்கு. எப்படி அது எப்படி இருக்குன்னா, இந்தியா சட்டம்ல இது வந்து என்ன சொன்னாக்க சட்டத்துல இருக்கு, இடம் இருக்கு. அதாவது ஒரு சின்ன கத்தி, யார் இப்ப நான் இப்ப ஃபிளைட்ல போனாக்க சின்ன கத்தி எடுத்து, சீக்கியர்கள் மட்டும் சீக்கிரம் மட்டும் தான், வேற யாரும் போனா கூட எடுத்துட்டு போலாமா? சின்னது திருப்பி சொல்றேன், சின்னது எடுத்து போகலாம். சின்னது இவ்வளவுதான் அலவுடு. அது பெருசு வந்து நாக்கா எடுத்து போகக்கூடாது. சில இந்த இடத்துல இந்த ரொம்ப என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஒரு ஆர்மி இது இருக்கு, ஃபிளைட் இருக்கு, இந்த மாதிரி இடத்துல ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியால பெருசு எடுத்து போகக்கூடாது. உள்ள போகும்போது அந்த பீப் சத்தம் கேட்குமே, ஒரு அதை காமிச்சு அது இதுல இருந்து மறிக்கிறதுக்கு எல்லாம் ஓப்பன். ஏன்னா சட்டத்துல இடம் இருக்கு, சட்டம் இடம் கொடுத்துருவாங்க. நாங்க சின்ன கத்தி வந்து எங்க பாதுகாப்புக்காக, ஏன்னா எல்லா சாமியாரும் வந்து அவங்களுக்கு வந்து அதான் வந்து அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு வச்சிருந்தாங்க. கரெக்டா? சாமியாருக்கு என்ன பிரச்சனை இல்ல, ஹனுமான் எல்லாம் வந்து ராமர் எல்லாம் வச்சு ஆயுதம் வச்சிருந்தாங்க. ஷார்ட்டா சொல்லலாம். ஆனா அது வித்தியமான வேறையா இருக்கும், எல்லாம் வந்து வேற மாதிரி. அது வேற விஷயம். அதான் நான் உயிரோட இந்த தாங்க உங்க உயிருக்கு நான் காப்பாற்ற முடியும். ஆமா, அது வந்து அதுக்கு நீ ஹேங்க சிங் திருப்பி சொல்ல. அந்த ப்ளூ கலர் வந்து அவங்க ட்ரெஸ் போடுவாங்க, ஏட்டி அந்த கண்டா, அப்புறம் பேக்ல என்ன சொல்லுவாங்க இது போடுவாங்க இல்லையா, அது பேக்ல. அது வந்து அவங்களுக்கு வேர்ல்டு பூரா அவங்க எங்கே வேணும் எடுத்து போகலாம். இவ்வளவு பொருட்கள் எடுத்து போகலாம். யாரு சட்டத்துல அந்த எஃப்ஆர்ஐ எதுவுமே போட முடியாது. சிக்கிசம் மட்டும் தான் இருக்கு. எப்படி வந்து உலகத்திலே ஹெல்மெட் போடாம யாரும் வந்து போக முடியாது. கரெக்ட்? நம்மளுக்கு மட்டும்தான் வேர்ல்டு. நான் இந்தியா பத்தி பேசல, நான் பேசுறது வந்து வேர்ல்டு பத்தி பேசுறேன். உலகத்துல அதான் வந்து ஹெல்மெட் போடாம ஒரே மதம் இருக்கனாக்கா சீக்கிரம் மட்டும் தான் போக முடியும். அதே மாதிரி தான் இது வந்து யார் வேணும்னாக்கா மீன்ஸ் நிஹாங் சிங், திருப்பி சொல்றேன், ப்ளூ கலர் ட்ரெஸ் இருக்கும் அவங்க. இதுவே நிஹாங் சிங் ஃபர்ஸ்ட் அது கத்தி வரும், அது சொன்னேன் இல்லையா, அந்த தல்வார் சொல்றோம், அது வரும். அதுக்குனாக்கா காப்பாற்றணும். அதாவது அவங்களோட இதுவே என்னன்னாக்கா நம்மளோட ஏம் என்னன்னாக்கா, அதான் வந்து ஒரு உயிர் காப்பாற்றணும். எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கணும். எனக்கு தலைக்கு மேலே போகும்போது சமாளிக்க முடியல. ஆனால் நான் திருப்பி நான் என்ன சொல்றேன்னாக்கா, அதை யூஸ் பண்ணக்கூடாது. எங்கே யூஸ் பண்ண, சும்மா எடுத்துட்டு நான் இப்படி பண்ண அது பேசக்கூடாது. இருக்கா அந்த என்கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த காலம் வேற, இப்போ வந்து காலம் வேற. இப்போ இந்த கலவரம் அங்கே நடக்கும்போது இது தேவை. அது நிஹாங் சிங்க்கு மட்டும் அந்த இது இருக்கு, பாரம்பரியத்தை காட்டுறதுக்காக தான் இப்ப வந்திருக்காங்க. கரெக்ட் தான். இது வந்து ஒரு தயார் நிலைக்கோ பாதுகாக்கிறதுக்கோ இல்ல சண்டை போடுறதுக்கோ வரல. சண்டை போடுறதுக்கும் வரல. ஆனா எந்த நேரம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியாது. காவலர்னா என்ன, அதான் வந்து மக்களுக்கு காப்பாற்றணும். காவலரே இப்படி பண்ணாங்கன்னா, காவலர் அந்த கமிஷனர் ஆஃபீஸ்க்கு யாரும் போகல. எல்லாம் ஒரே பார்த்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கு. அங்கே யாரும் போகவே இல்லை. எங்கே கமிஷனர் ஆஃபீஸ் யாரும் போகல, எல்லா கோயிலுக்கு தான் போகிறோம். அப்புறம் பாருங்க என்ன நம்ம திரும்பி சொன்னாக்கா, காவலர் நம்ம வந்து ப்ரொட்டஸ்டுக்கு கொடுத்த இடத்துல அவங்க இது பண்ணல, அவங்க வந்து எதிர்த்து சில வாகனங்கள்லாம் வந்து தாக்குனாங்க, எரிச்சாங்க, அதனால தான் தடியெல்லாம் நடந்துருச்சுன்னு ஒரு இதை வந்து சொல்றேன். அதான் சார் நம்ம என்ன சொல்றோம்னா, எப்பவுமே காவலர் மேலே தப்பு கிடையாது. எது நம்ம ஜென்ரல் காவலர் ஆனால் பண்ணாங்க, ரைட், அது தவறு தான். அது தவறு. காவலர் மேலே அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு வருஷம் பூரா அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா வேல்யூ இருக்கு. யார் சம்பளம் கொடுக்குறான்? கவர்மெண்ட் கொடுக்குறான். கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நீங்க பண்ணீங்களா, நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணீங்களா? அவங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து பசங்க கல்யாணம் பண்ணணும், எல்லாமே இருக்கு. அவங்க பேச்சு தானே கேட்பாங்க. அது வந்து நேராக இருக்கா, தப்பா அவங்க வேலை கிடையாது. நம்ம எங்கே பார்க்கணும்னா, காவலர் தப்பு கிடையாது. காவலருக்கு யார் இது கொடுக்குறான், உத்தரவு கொடுக்குறான்? யார்? கமிஷனருக்கு யார் உத்தரவு கொடுக்குறான்? அதிகாரி, இல்லைனாக்கா சிஎம், இல்லைனாக்கா பிஎம், யார் உத்தரவு கொடுக்குறான்னு நம்ம அவங்க தான் பார்க்கணும். எந்த வந்து மாணவருக்கு இந்த மாதிரி பண்ணுவாளா? ஒரு என்ன சொல்ல, இன்னைக்கு லட்சம் கோடிக்கணக்கான டெல்லி வந்து எரிஞ்சலி இருக்கு. யாரோட இது வந்து ஒரு மனுஷன் இந்தனாக்கா சீக்கியர் அமைப்பினர் தான் வந்து தொடர்ந்து ஒரு வருடமா விவசாயிகளுக்கு ஆதரவா போராட்டம் நடத்தி, அந்த போராட்டத்துல வந்து மத்திய அரசு வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த விவசாயத்திற்கு அந்த நீங்க அந்த கொள்கைக்கு எதற்காக போராடினீங்களோ அதுல இருந்து அரசே பின்வாங்க வச்சிங்க. ஸோ இப்போ வந்து ஒரு களத்துல இறங்கிருக்கு. விவசாயிக்கு ஏமாற்றுதானே அது பொய் சொல்லிட்டு அது வந்து பண்ணாங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே.
ஸோ கவர்மெண்டோட பாலிசி என்ன, அந்த நேரத்தில் பிரச்சனை சால்வ் இப்ப ஆகிடும். இந்த நீட் விவகாரத்தை சீக்கியர்கள் எப்படி வந்து இதை பாக்குறீங்க? தொடர்ந்தே நடந்துகிட்டு இருக்கு பல போராட்டங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 30 நாளா நடக்குது. இப்போ 30 நாள் இல்லை, 30 இது 10 வருஷம், பல வருடங்களா நடந்துட்டு பழைய வருஷமா 10-12 வருஷமா வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து புரியல. இங்கதான் தமிழ்நாடுக்கு மட்டும் தான் முதல்ல குரல் கொடுத்தாரு. யாரு? தமிழ்நாடு தான் கொடுத்தாங்க. இது வந்து தவறு. ஏன்னா இங்கேதான் பாரதியார் என்ன பாடியிருக்காரு தெரியுமா? இது வந்து கல்வி சேர்ந்து தமிழ்நாடு, பாரதியார் பாடியிருக்காரு. இவ்வளோ எஜுகேட்டட் எங்கே இருக்காங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அவர் அப்போ வந்து பாடியிருக்காரு அது. ஸோ இவங்க தான் முதல் குரல் எடுத்தாங்க. இது வந்து நீங்கள் பேன் பண்ணோம். இது அந்த நீட்டு வந்து யாருக்காக வச்சிருக்காங்கனாக்கா, இது வந்து பெரிய பெரிய முதலாளிங்க, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஏன்னாக்கா நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கனாக்கா, அதாவது உங்களுக்கு வந்து கல்வி தெரியக்கூடாது, நீங்கள் படிக்கக்கூடாது. நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா நாளைக்கு என்ன, நீங்கள் சப்போஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவிஎம்ல வந்து செக் பண்ணுவீங்க. படிச்சிட்டிங்கனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் சமோசா, நான் வந்து டீ விற்றேன், நீ சூட பக்கோடா போடு. இந்த இதில் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், ஒரு காவால வந்து நான் கேஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி இவ்வளோ அறிவாளி சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது கல்வி அதுதான் இவங்க. ஏன்னா நானும் படிக்கல, நீ எப்படியா படிக்க முடியும்? எனக்கு தான் ஒன்றுமே கிடையாது. நான் ஏமாற்றி உங்களுக்கு வந்து என் நாட்டை வந்து ஓட்டின்னு இருக்கிறேன். பசங்க பாருங்க, கல்வி இல்லைனாக்கா என்ன ஆகும்? அப்புறம் வந்து ஒன்றுமே கிடையாது. அதாவது யூனிஃபார்ம் இல்லாமல் அங்கே வந்து நிறைய பேர், அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லட்டியோட வந்து இரும்பு ராடை. அது மாதிரி வந்து ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம், அது வந்து ஒரு அறப்போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எதிரா வந்தா நாங்க குறுக்க நிப்போம், எதிர்த்து நிப்போம்னு வந்திருக்கீங்க. ஆமா, கரெக்ட் தான். அதாவது நமக்கு வேலை பாதுகாப்பு அரணா இருக்கும். அதான் ஒழுங்கா வந்து போலீஸ், அதாவது யார் இது பண்ணாம இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன் நமக்கு யார் நீங்க அதாவது நம்ம சட்டத்துல இடம் இருக்கு, யார் வேணா போராட்டலாம். ஸோ இது வந்து பாலிசி மாதிரி வச்சுட்டு இது வந்து இவங்க வச்சிருக்காங்க. சரி, இவங்க தோர்த்திடலாம். இது தோர்த்தினா மொத்தலேருந்து இது நான் தான் சொல்கிறேன் இல்லையா? இது காரணம் என்ன தெரியுமா? கல்வி வந்து அழிச்சிடணும். கல்வி நீங்கள் அழிச்சிட்டிங்கனாக்கா, அதான் வந்து வள்ளுவர் என்ன சொல்ல, 400வது குறளை சொல்ல, கெடில்வில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மற்ற எவை. அதாவது நீங்கள் படிச்சுட்டாக்கா, இப்போ நீங்கள் நல்ல அறிவாளி இருந்தீங்கன்னாக்கா அவங்க திருட முடியாது. இவங்க என்ன பண்ணால் கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டிட்டு நல்லா திருடலாம். ராம் ஜென்மபூமி தேவையில்லாமல் கட்டினாங்க. ஒரு புனிதமான முஸ்லீம் சமுதாயக்கு இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணியிருக்காங்க. அங்கே திருடுறாங்க. இதே நீங்கள் நம்ம யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பசங்களை படிச்சுட்டானாக்கா அவங்க நாடு டெவலப் ஆகும், அவங்க நாலேஜ், அவங்க சயின்டிஸ்ட் வருவாங்க, அவங்க வந்து பெரிய பெரிய இதில் பண்ணுவாங்க. இவ்வளோ நாடு முன்னேறும். ஆனால் பணம் சம்பாதிக்க முடியாது. கோயில் கட்டியாச்சுன்னா பணம் சம்பாதிக்கலாம், திருடலாம். அந்த ஆப்ஷன் வந்து வச்சுட்டு தான் கல்வி அழிக்கிறாங்க. ஏன்னா கல்வி அழிச்சாச்சுனாக்கா நமக்கு ஒன்றுமே இது பண்ண முடியாது. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னொரு ஊருக்கு போகிறாரு, இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாரு. கண்ட்ரியில் போயிட்டு அங்கேயில் வந்து அவங்க பரம்பரையாக அவங்க வந்து ஐவரியில் அந்த இதில் வந்து பரம்பரை இத்தனை வருஷம் வந்து அவங்க பண்ணுறாங்க. இது வந்து பார்த்து ரசிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. கிட்ட போய் அவங்க ஆயுதங்களோட வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி இங்கே நம்ம கிட்ட தான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இங்கே. ஏன்னா எல்லாத்துக்கும் கலாச்சாரம், தமிழில் மட்டும் கலாச்சாரம், நம்ம மொழி, நம்ம கலை, நம்ம கலாச்சாரம், நம்ம நாகரிகம், நம்ம பெண்பாடு, நம்ம வரலாறு, நம்ம வெளிப்பாட்டு, நம்ம விளையாட்டு, நம்ம கூழ்த்து யாருக்கு இருக்கு? தமிழனுக்கு தான் இருக்கு உலகத்துல. இப்ப தமிழர்களுக்கு இருந்தாலும் தமிழர்களுமே இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து எல்லாருமே வந்து இப்ப வீர வாள்களை ஏந்திரவங்க தான். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, தமிழர்கள் ஒரு வாளை எடுத்துட்டு போனா உடனே எஃப்ஐஆர். ஆமா, ஏன்னா அவங்க சட்டத்துல இடம் இல்லை. சீக்கியர்களுக்கு மட்டும் எடுத்துட்டு போறீங்களே. அதான் சொன்னேன், இது வந்து சட்டம் இருக்குங்க, அதான் ரூல்ஸ். அதை வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது, பழைய வருஷமா இருக்கு, நம்ம இந்தியா சட்டம்ல இருக்கு. இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது பாதுகாப்புக்கு தான். திருப்பி வந்து சொல்றேன், என்னைக்கு வந்து யார், அதாவது என்னைக்கு நீங்க பாத்தீங்களா அவன் போகும்போது கத்தி காமிச்சிட்டு காசு எடுத்தாரா? கேள்விப்பட்டீங்களா? தல்வார் சொல்லுவோம். ஆக்சுவலி கத்தினாக்கா புரியாதனாலே நான் கத்தின்னு சொல்லுவோம். இங்க எத்தனை பேர் கத்தி எடுத்துட்டு எவ்வளவு கொன்றாங்க பண்றாங்க. ஆனா இன்னைக்குன்னு உலகத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பானீங்க ஒரு தல்வார், அதுக்கு வந்து சஸ்திரம் சொல்லுவோம். வாள் ரொம்ப உங்கள பாதி பெருசு இருக்கே, இவ்வளவு பெரிய வாள். அப்ப உள்ள வீரர்கள்லாம் வச்சிருக்க மாதிரி இருக்கு, அரசர்கள் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப இதுக்கு பர்மிஷன் இருக்கு அவங்களுக்கு? அதான் சார், இதுக்கு பர்மிஷன் வந்து வெறும் சிக்கிசம் நிஹாங் சிங் கட்டே தான் இருக்கும். நாங்க வந்து நாங்க கூட வச்சுக்கலாம். இது வந்து நம்ம தான் சஸ்திரம் சொல்லுவோம், பாதுகாப்புக்கு தான் வச்சிருக்கோம் சொல்றேன். இது வந்து எடுக்கவே மாட்டோம்.
வெளியில உருவக்கூடாது, உருவக்கூடாது. சாமி கிட்ட தான் வச்சிருக்கோம். அங்க வச்சிருப்பீங்க. அங்கேதான் வச்சு இப்போ நீங்க நான் எடுத்து வந்தேன் இல்லையா, அது மேலே சாமி இருக்கும், கீழே இந்த இது தொங்கி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதுதான் நம்மளோட இந்த என்ன ஆயுதம். ஆயுதங்கள்லாம் சாமி கிட்ட தான் வச்சிருப்பீங்க. சாமி கிட்ட தான். ஏன்னா அது வந்து அவங்க தானே கொடுத்தாங்க, எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ரைட்ஸ் மட்டும் கேட்டால் அவங்க சொல்லி விட்டாங்க, அவங்க பாதுகாப்புக்கு தான். அது நான் கூட எப்பவுமே வெளியில் எடுக்க மாட்டோம். ஆனா நீங்க இந்த சின்ன கத்தியெல்லாம் எடுத்துட்டு சின்ன போறது கத்தி உண்டா? வேணா எங்கேயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் சில நீங்க அந்த எடுத்துட்டு போவீங்களா? நான் அதான் சொன்னேங்க, அதை வந்து நம்ம அந்த டைமுக்கு இந்த டைம், ஏன்னா இங்கே நம்ம சென்னையில் இருக்கிறோம், அங்கே அப்படி இல்லை, பெரிய லெவலில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இங்கே வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் வந்து இது வச்சிருக்கோம். ஏதாவது ப்ராப்ளம் எதுனாக்கா எப்போ வந்து யூஸ் பண்ணலாம், இது வந்து நமக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதோட என்ன சொல்லலாம்னாக்கா, இது வந்து அதான் இது இந்த டர்பன் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, டர்பன் வந்து கைட்டே மாட்டோம், யூஸே பண்ண மாட்டோம். எப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, அது தவறே கிடையாது. இதுதான் நம்ம குரு அவங்க சொல்லி கொடுத்தது. சரியா? நேரம் கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. நன்றி நன்றி. Book your next holiday at Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.